வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாகையை தொடர்ந்து அதுக்கடுத்ததாக திருவாரூர் தொகுதியில் இன்னும் சொல்லப்போனால் திமுக கோட்டை அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன பேசினார், அந்த கோட்டையை தகர்த்தாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பாலா மீது ஒரு சில விஷயங்கள் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் எனக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்கே விஜய் அவர்கள் நாகையில் முடிச்சுட்டு அடுத்த தன்னுடைய பிரச்சாரத்தை திருவாரூரில் தொடங்கினார். அங்கே போன உடனே எல்லா மக்களையும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு தான் தன்னுடைய உரையை தொடங்க ஆரம்பித்தார். உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வழக்கம் போல் அங்கே இருந்த தெய்வங்களை அந்த ஊர் மகிமையில் சொல்லி தான் அவர் ஆரம்பித்தார். இப்படி ஆரம்பித்த அவர் தான் ஒவ்வொரு விஷயமாக ஆரம்பிச்சிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி பிறந்த ஊர் அப்படிங்கிற அந்த ஊரை இன்றைக்கி கருவாடாக காய வச்சிருக்கிறாங்களே அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலினை பார்த்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதுக்கடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இங்கே தேரை வந்து கரெக்டாக இழுத்து அங்கே வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேரை வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே டன்னுக்கு நெல் கொள்முதல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. அதாவது 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இது வந்து பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. கோடி கணக்கில் இந்த ஒரு ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது வந்து உருவாகியிருக்கு. ஸோ இதையெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா அங்கிள்னு சொல்ல சிஎம் சார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தையும் தாண்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகைக்கு மட்டும் இல்லாமல் திருவாரூர் தொகுதியிலையும் ஏன் என்னை வந்து மக்கள்கிட்ட சந்திக்க விட மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ பயமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுத்துருந்தாரு. அது முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இங்கே கூடுற கூட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் கூடுது, இதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்ட்டு பல பேர் சொல்கிறாங்க. என்ன நண்பா, இது வந்து சாதாரண கூட்டமா அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாரும் மிகப்பெரிய கோஷமிட்டு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க. மறுபடியும் விஜய் அவர்கள் நன்றி நண்பா, கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டிப்பாக களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் நாகையில் பேசுனதை விட இங்கே வந்து இன்னும் ஒரு படி மேலே. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல கலைஞர் அவர்கள் பிறந்த ஊர் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக மென்ஷன் பண்ணி அங்கே இவ்வளோ பெரிய க்ரௌடை உண்டாக்கியிருக்கிறாங்க. சாதாரண மக்கள்லாம் சும்மா ஒரு மீட்டிங் அப்படிங்கிறப்ப நார்மலாக வந்துட்டு போகிறவங்கள மிகப்பெரிய அளவில் வந்து க்ரௌடு வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியில் இவ்வளோ க்ரௌடு வருமா அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட யூடியூப் சேனல்கள், தனியார் சேனல்லாம் போய் கொஸ்டின் எழுப்புறப்ப இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து நான் இதுவரையும் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். கூட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட கூடியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் சொல்கிறப்ப, அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க, அது வெளிநாட்டு லாபத்தை இங்கே கொண்டுட்டு வர போகிறீங்களா, இல்லை உங்களுடைய லாபத்தை வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம போன பதிவிலே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியாவில். கொஞ்சம் நெஞ்சல்ல மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி இங்கே கேபிஒய் பாலா மீது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இவருக்கு எங்கேருந்து பணம் வருது, இவர் வந்து கைக்கூலியாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உமாபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்ட்டு அலசி ஆராயணும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, வியூஸ் போகிறதுக்காக, இல்லை கான்ட்ரவர்சியாக பேசினா நியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பேச வேணாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது வந்து எதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு.
கேபிஒய் பாலா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறீங்க பிடிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு படம் நடித்ததுனால இவ்வளோ பேர் இவ்வளோ வன்மத்தை வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அவருக்கு உண்மையுமே பணம் எங்கேருந்து வருது பிடிக்குது, இல்லை அவர் சொந்த காசில் தான் வந்து பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எடுத்த உடனே யாரோ ஒருத்தவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. எது உண்மைத்தன்மையும் அதை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு சொல்லலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசியலில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸும் திமுகவும் விரிசல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரிய வரும். ஸோ அந்த ஒரு நியூஸும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக காங்கிரஸ் வெளியேறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிகா வெளியேறுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு சில கட்சிகள் வந்து தங்களுடைய அங்கீகாரத்தை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன அங்கீகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா 2016 இது நாள் வரைக்கும் தேர்தலில் நிற்காதவங்க வந்து இப்போ அவங்களுடைய கட்சி அங்கீகாரத்தை வந்து இழக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதில் வந்து ஈஸ்வரன் கொங்கு மண்டல கட்சி நினைக்கிறேன். ஸோ அவருடைய அங்கீகாரத்தை இழக்கிறாரு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் கட்சி, அந்த கட்சியும் வந்து அதோடைய அங்கீகாரத்தை இழக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் நியூஸில் வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் என்னென்ன கட்சிகள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சின்னத்தில் அவங்களுடைய கட்சியை, அவங்களுடைய கொடியை பயன்படுத்தாமல் திமுக இல்லைன்னா ரெட்டலை மீது வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இத்தனை வருஷமாக அதில் போட்டி போட்டதுனால அவங்களுடைய கட்சியால் இல்லாமல் இது திமுக ஆளுங்க இல்லைன்னா அதிமுக ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து போட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கட்சியோடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக 8% ஓட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனில் போட்டிகிட்டு இருக்கணும், இல்லைன்னா 8 எம்பிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத அப்படிங்கிறதுனால தான் இந்த கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அங்கீகாரத்தை இழக்கிறாங்க. ஸோ தன்னுடைய மறுபடியும் அந்த அங்கீகாரத்தை எப்படி பெறுவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் போக போக பார்க்கலாம். ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் மாற்று கருத்துனா கூட அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. நன்றி, வணக்கம்.